இப்போ நம்ம முறுக்கு செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 1 கிலோ அளவு சொல்கிறேன். 1 கிலோ அரிசினா அரைப்படி பொட்டுக்கடலைங்க, 100 கிராம் வெண்ணெய், ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து 1,5 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், 3/4 படி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு 10-15 மிளகாய் எடுத்திருக்கேன், வெண்ணெய் வந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரிசியும் மிளகாயும் கலந்து நம்ம நல்லா கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பாருங்கள், இப்போ மாவு நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு பாருங்கள், அந்த 3/4 படி பொட்டுக்களையும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் பாருங்கள், இது 150 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே போட்டுக்கலாம். வெண்ணெய் வந்து கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் போடணுங்க. அப்படியே கல் மாதிரி போடக்கூடாது. மிக்ஸ் ஆக ரொம்ப லேட் ஆகும். எள்ளு பாருங்கள், 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு கல் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இல்லைனா கல் இல்லாத எள்ளு வாங்கிக்கோங்க பார்த்து. இப்போ நம்ம போட்டுக்கலாம். மாவுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், மாவு இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். அரிசி வந்து 3-4 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு மாவு ஆட்டியாச்சுன்னா நம்ம உடனே வந்து முறுக்கு சுற்றணும். ரொம்ப நேரம் புளிக்க விடக்கூடாது. புளிச்சா அப்புறம் இது முறுக்கு பூரா செவந்துடும், புளிப்பு டேஸ்ட் ஏறிடும். அதே மாதிரி மாவு போடும்போது ஒரே ரொட்டினா எல்லா மாவையும் போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், இந்தளவுக்கு கலந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வேணால் தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து மாவு முடிஞ்ச வரைக்கும் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பொட்டுக்கடலை மாவு போட்டிங்கன்னா உடனே கெட்டியாக கரெக்டாக ஆகிடும். கரெக்டாக ஆகி வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்தளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு பக்குவமாக இருக்கணும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ நம்ம அப்படியே எடுத்து முறுக்கு குழலில் போட்டு முறுக்கை சுடலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முறுக்கு அச்சு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இது நான் போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க 2 பக்கமும். மாவு பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். நான் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் சின்னதாக போட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு. பாருங்கள், மேலே எலும்பி வரும் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா. இப்போ நம்ம முறுக்கு போட்டுடலாங்க. பாருங்கள், மாவு எடுத்துக்கிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணுங்கள். இப்படி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மட்டும்தாங்க அப்படி வரும். அதுக்கப்புறம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். முறுக்கை வந்து உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்புங்க. அதே மாதிரி மிளகாய் வந்து நீங்கள் காரம் அதிகம் போட்டிங்கன்னா முறுக்கு ரொம்ப செவந்துருங்க. அதனால் ஒரு அளவாக போடுங்க காரம். நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணுங்க உங்களுக்கு. பாருங்கள், இந்த முறுக்கு தட்டினாவே சவுண்டு பாருங்கள். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதான்.